ரோகிணி மாட்டிக்கிட்டது யாருக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ விஜயாவுக்கு சொல்லவா வேணும். ஏற்கனவே ரோகிணி மேல பயங்கர கடுப்புல இருக்கிற விஜயா என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோகிணிய வீட்ல கூப்பிட்டு வச்சு பயங்கரமா அடி வெளுத்து வாங்குறாங்க. நீ வந்து நகைய வாங்கிட்டு வரல, திருடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அப்பாவும் வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம ரோகிணிய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு நான் இவள என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் எவ்வளோ சொன்னேன் இவளை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோகிணியை போட்டு அடிச்சுட்டே இருக்கிறாங்க. முதல்ல என்னன்னு சொல்லிட்டு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே. ரோகிணிக்கு அப்போ தெரியுது, ஐயோ நம்மளை பற்றின விஷயம் எதுவும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் அண்ணாமலை அப்பா வந்துட்டு, நிறுத்து விஜயா, இதுக்கு மேலே நீ அவளை அடிக்காத, என்னன்னு சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா என்னத்தை சொல்ல, இவ நகை ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால அந்த நகையை அவள் ஒன்றும் வாங்கிட்டு வரலங்க, திருடிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நான் ஃப்ரெண்டோட பார்ட்டிக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி அந்த லேடி வந்து இது என்னோட செயின் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டா, சில அடையாளங்களும் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலையை பாருங்க, என்னம்மா ரோஹிணி அந்த நகையை எங்கே தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், அது என் ஃப்ரெண்டோட அம்மாவோட நகை தான், என் ஃப்ரெண்டு தான் விற்றா, அவகிட்ட இருந்து தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் உன்னோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட அம்மா அந்த பொம்பளையா, அந்த பொம்பளையோட நகைன்னு கரெக்டாக சொல்லுதே, நல்ல வேலை. அதில் சிந்தாமணி வந்து என்னமோ இது எனக்கு தெரிஞ்சவங்கள இருக்க போய் என்கிட்ட என் மேலே எதுவும் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காம என்னை அனுப்பி வச்சுட்டாங்க. இல்லைன்னா இந்நேரம் நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே சொல்ல முடியல அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவள் தான் சொல்கிறாள்ல ஃப்ரெண்டோட நகைன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம அண்ணாமலையப்பா. அதுக்கப்புறமா இவளெல்லாம் நம்ப முடியாதுங்க, இவ எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பா தெரியுமா, இவளெல்லாம் நம்பவே கூடாது. நான் அப்பயே சொன்னேன் இவளை வீட்டுக்குள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு, யாராவது என் பேச்சை கேட்டிங்களா? திருட்டு நகையை கொண்டு வந்து வச்சிருக்கா, இனி என்னென்னலாம் வரப்போகுதோ இவளை வச்சு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை அப்பா ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நீ நகை வாங்குற கடையில் போய் வாங்கியிருக்கலாம்ல, இல்லைன்னா அது எங்கே வாங்கினது என்னன்னு விசாரித்து வாங்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அங்கிள், எனக்கு விலை கம்மியாக கிடச்சிச்சு, இதுக்கு மேலே எங்கேயும் கம்மியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் நகை வாங்குற இடத்துல விசாரித்து வாங்க வேண்டாமா? சரி அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, அவள்கிட்ட போய் நான் ரூபாயை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, இப்போ நகை விற்கிற விலையில யாராவது இவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா, பரலரமாக எவ்வளவோ பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, இல்லை என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப அர்ஜென்ட்டாக இந்த நகையை விற்றே ஆகணும்னு சொல்லி சொன்னால், அதனால தான் நான் வாங்கிக்கிட்டேன், சரி கம்மி விலைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பணம் எங்கே போன நீ, இந்த பணத்துக்கு நீ சம்பாரிச்சிட்டு வர பணத்தை எல்லாம் என்கிட்ட தானே கொடுத்துட்ருக்க, பணத்துக்கு என்ன பண்ண அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அதுக்கு நான் வித்யா கிட்ட தான் வாங்கி கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து நான் அந்த நகையை வாங்கினேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. அது இருந்தாலும் விஜயாவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. இவ ஏதோ ஃப்ராட் தன்னை தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ நீ கொடுத்த பணத்தை போய் வாங்கிட்டு வா, அதுதான் போலி நகைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அதான் திருட்டு நகைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அவன் பணத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னதுக்கு, இல்லை அவள் செலவு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மழுப்பிட்டு இருக்காங்க.